உங்களுக்காக நான் எதுவும் வந்து ப்ரிப்பேர் பண்ணி எதுவும் பெருசாக பேசலை. நான் உங்ககிட்ட நார்மலாக பேசுகிற மாதிரி என்ன இது ஃபீல் பண்ணி ஷேர் பண்ணுறனோ அதுதான் வந்து நான் வந்து அப்படியே பேசிகிட்டு இருக்கேன். சரி, எதுவும் ப்ரிப்பேர்லாம் பண்ணலை. ஸோ அதனால் அப்படி இப்படின்னு ஏதாவது இருக்கும் லைவில் பேசுகிற மாதிரி தான் நான் பேசுகிறேன். பிகாஸ் வந்து இது ஒரு 13 நிமிஷம் வீடியோ, டோட்டலாக எடுத்தது வந்து 25 மினிட்ஸு. அதை உங்களுக்காக கட் பண்ணி சுருக்கி என்னால் எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ கம்மி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ண வேண்டிய அவசியம் வராது. கரெக்டாக வந்து கன்று வாங்குறதெல்லாம் காட்ட மாட்டேன், காயின் இருக்கிறது கன்று வாங்குறதுலாம் காட்ட மாட்டேன். சரிங்களா? கரெக்டாக எந்த இடத்துல அட்டாக்கிங் இருக்கோ, எந்த இடத்துல முக்கியமான இது இருக்கோ அந்த இடத்த மட்டும் கரெக்டாக கேப்சர் பண்ணி கரெக்டாக உங்களுக்காக வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் எந்த இடத்துல ஸ்கிப் பண்ண தேவையில்லை. ஸோ ஒரு 13 நிமிஷம் வீடியோ, அதனால் என்னால் ப்ரிப்பேர் பண்ணி பேசுகிற அளவுக்கு என்கிட்ட டைம் கிடையாது. ஸோ அதனால் லைவில் பேசுகிற மாதிரி உங்கள்கிட்ட நார்மலாக பேசிட்டு போகிறேன். அதுமாதிரி யாரெல்லாம் லைவில் வராமல் இருக்கீங்களோ மறக்காமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க லைவுக்கு வாங்க. சரிங்களா? ஈவினிங் 7 o'clock ஆர் 6 o'clock இந்த 2 டைமில் ஏதாவது ஒரு டைமில் லைவ் கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவங்களை நம்ம அடிச்சு ஆகணுன்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன். ஏன்னா வந்து நம்ம 3 வாரத்துக்கு முன்னாடி இந்த பொண்ணுங்களை அடித்து நம்ம வீடியோ போட்டுருந்தோம். அது அடிவாங்கின வீடியோ. ஏன்டா அடிவாங்கின வீடியோ போட்டிருக்கேன்னு நீங்கள் கேட்பீங்க. ஏன்னா நம்ம அடிவாங்கின வீடியோ போட்டால் தான் அது நம்ம அடிக்கிறோன்றது தெரியும். சரியா? ஒரு ரிவெஞ்ச் வேணும்ல. அடிவாங்கிற வீடியோ போடுவோம். பட் அதில் நான் நிறைய சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க அது பார்ட் 1 அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் இந்த வீடியோவில் என்ன நடக்குதுன்றது புரியும்லாம் இல்லை. அந்த வீடியோவில் அடி வாங்கியிருப்பேன், இந்த வீடியோவில் அடிச்சிருப்பேன், அவ்வளோதான். ஆனால் ரொம்பலாம் அடிச்சிருக்க மாட்டேன். பட் 3 வாரமாக ப்ராக்டிஸ் பண்ணி, ஏன்னா 3 வாரமாக நானும் வந்து ஃப்ரீயாக கிடையாது, எனக்குமே நிறைய வேலைகள் இருக்குது. இந்த வேலைகளுக்கு நடுவில் நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி உங்கள் 3 பேர்ட்டு ஒரு 40-50 தடவை அடி வாங்கி ஆடி இருக்கேன். ஷார்ட்ஸில் நிறைய பேர்பார்த்துருப்பீங்க. தீபக் வேணா அக்கௌண்ட்டில் ஆடவான்ற மாதிரிலாம் கேட்டிருப்பான். பட் நான் என்ன சொன்னேன், அதெல்லாம் தேவை கிடையாது, நானே அடிக்கிறேன், என்னால் இதை ஆட முடியும்னு சொல்லி தான் நான் வந்து கிரிட்டு பிடியாக அழுத்தி பிடிச்சி நிறைய இடத்துல ஒன் டாப் பண்ண ட்ரை பண்ணியிருப்பேன். பட் பாருங்கள், இங்கெல்லாம் வந்து ருக் ஃபஸ்ட் ஸ்டார்ட் மாதிரி எதுவும் நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன் போல். சரி, ஓகே. பட் ஆனால் வந்து நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, எனக்காக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். பிகாஸ் வந்து ஒரு தூரம் பேசிகிட்டு இருக்கேன்ல, லைக் பண்ணிட்டு இந்த சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு விட்டுங்க. சரிங்களா? சரி, ஓகே. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து பிரணித், இது நீங்கள் இந்த போன ஷார்ட்ஸில் நீங்கள் பார்த்துருக்கலாம். பிரணித்து கொஞ்சம் ஒரு சரியான ஒரு ஒன் டாப் கொடுத்தாச்சு. இன்னும் சோலிட்டரி மட்டும் தான் பேலன்ஸ் இருக்குது. இந்த நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம 2 பேரும் ஈஸியாக அடிச்சிருவோம். ஆனால் பேலன்ஸ் ஒருத்தருக்காங்க பார்த்தி அவங்க அடிக்கும்போது இந்த ஹார்ட் பீட்டுன்றது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதுதான் உண்மை. இந்த சோலிட்டரியை பார்த்தீங்கன்னா ஆளே காணும். நானும் ரொம்ப நேரமாக தேடிக்கிட்டு இருக்கேன், எங்கடா அந்த சோலிட்டரி, ஒரு பீஸை மட்டும் ஆளை காணுமே பார்த்தா வந்து ஸ்மோக்காக வந்துகிட்டு இருக்கு. ஸ்மோக் போகிறது அலோடே கிடையாது. இந்த ரவுண்டு முடிச்சதுக்கப்புறம் நான் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் ஸ்மோக்லாம் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்ட்டு பார்த்தா ஸ்மோக் போகிற இதுவே கிடையாது. ஸ்மோக் போட்டது கூட தெரியாமல் இன்னும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் பேக்கில் வந்து கூட தெரியாங்க பார்த்தீங்களா? அப்புறம் நான் பார்த்துட்டு ஓடுறதா, நிற்கிறதா, அடிக்கிறதா, எகிறதான்னு தெரியாமல் எகிரி ஓடி ஏதோ பண்ணி என்கிட்ட அடி வாங்கிட்டாங்க லாஸ்ட்டில். சரியா? அதனால் வந்து நீங்கள் ரூம் வச்சு போகிறீங்கன்னா இந்த ஸ்மோக் கிரனேட்லாம் யூஸ் பண்ணாதீங்க. எனக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு கொஞ்சம் டைமில். அப்புறம் போயிட்டு நான் போய் சொல்லிவிட்டு வந்து நான் இதுவும் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கும் மெசேஜ் வந்துச்சு. சரி, ஓகே. தென் வந்து நம்ம 2 ரவுண்டு அடிச்சாச்சு. இந்த ரவுண்டுமே வந்து நான் மொத்தம் 7-0 வின் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு திமிரில் ஆடினேன். ஆனால் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அவெல்லாம் முடியல. ஏன்னா வந்து